வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி திருப்பியும் ட்ரிபிள்எஸ் என்னென்னு கேட்டேன்னா சூப், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் மூணும் பண்ண போகிறோம். இந்த சூப் அண்ட் அந்த பிரெட் ஸ்டிக் சாப்பிட்டேனாலே வயிறு ஃபுல்லாகிடும். மோஸ்ட்லி எல்லோரும் ராத்திரி மோசாக சாப்பிட்டா போகிறோம்பா, அந்த லெவலில் தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து அந்த ஸ்வீட் வந்து என்னென்னு கேட்டேன்னா ரொம்ப யூனிக்காக இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வீட் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டேன்னா கோதுமையும் ரவையும் யூஸ் பண்ணி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வீட்டை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் இப்போ இதை என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டேன்னா டொமேட்டோஸ் ஒரு 8 டொமேட்டோ எடுத்துட்டுருக்கேன். நாட்டு தக்காளி மெயினாக அதாவது டொமேட்டோ பேசில் சூப் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணேன்னா தான் அந்த ஒரு புளிப்பு ஜாஸ்தியாக கொஞ்சம் பஞ்சோடு இருக்கும் அது. ஸோ முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி டொமேட்டோ பேசில் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணேன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த நாட்டு தக்காளி என்னென்னா நான் கொதிக்கிற வெந்நீருக்குள்ளே போட்டிருக்கேன். அதாவது ஒரு இந்த இடத்துல எக்ஸ் மாதிரி போட்டுட்டு இது கொதிக்கிற வெந்நீருக்குள்ளே இதை போட்டு ஒரு 5 minutes வச்சேனாலே இப்படி வந்துடும் தோலி. இது மாதிரி எல்லா தோலியும் எடுத்து இதை வச்சுருக்கேன் ரெடியாக. இதை நான் அரைச்சின்னு சூப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே எடுத்ததும் ஸ்வீட் தானே பண்ணுவோம். ஸோ ஸ்வீட்டை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா 1 கப், கோதுமை மாவு 1 கப் நெய், அதே மாதிரி 1 கப்பு நாட்டு சக்கரை இல்லை 1.5 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதுக்கு மேலே இதுக்கு வேண்டாம். நம்ம ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வறுத்துட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாக்கி இருந்த நெய் எல்லாத்தையும் இதில் விட்டுருக்கேன். ஜஸ்ட் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுட்டுருக்கேன். இதில் இந்த ரவையை அப்படியே போட்டுடலாம், கோதுமை மாவையும் அப்படியே போட்டுடலாம். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப பெருசாக எரிய விட வேண்டாம். அந்த ஒரு ஸ்பூனையும் விட்டுட்டேன் இதில். இது நம்ம வியாழக்கிழமையில் பாபா பிரசாதமாக கூட பண்ணலாம். ஆக்சுவலி இதில் சுகர் போட்டு நம்ம நவராத்திரி போது கூட பண்ணியிருக்கோம். பட் இது இன்றைக்கி இதை வெல்லம் போட்டு பண்ணினா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கலாமே தான். இது நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், வெல்லமும் யூஸ் பண்ணலாம். உங்கள் சௌகரியம், உங்கள் கையில் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலரும் நல்லா ஒரு மாறிடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவையோட கலர்லாமும் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே. இது வறுபட்டுருக்கு. இந்த சமயத்துக்குள்ளே இதில் வெல்லத்தை எடுத்துக்கலாம். 1 கப்பு 1.5 கப் எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி தண்ணி 1 2 3 கப் வரும். இதை இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா கரையட்டும். வெல்லமாக போட்டேன்னா வெல்லத்தில் குப்பை இருக்கும். அது கரைஞ்சதும் வடிகட்டிட்டு அப்புறம் திருப்பி இன்னும் ஒரு தடவை நல்லா கொதி வந்ததும் அதில் தூக்கி கொட்டிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நாட்டு சக்கரை, அதனால் அதுக்கு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் இதிலே போடுறேன். பார்த்தேன்னா இது நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்டு இது கொதிக்கிற இந்த வெள்ளை தண்ணியை இதில் விட்டுடலாம். அப்படியே
இல்லை முந்திரி பருப்பும் போடலாம். ஒட்டாமல் வந்துட்டு இந்த ரவா கோதுமை அல்வா நாட்டு சர்க்கரை போட்டது. ஹார்ட்லி இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுத்து. நெக்ஸ்ட்டு நம்ம சூப் பார்க்கலாம். டொமேட்டோ உங்கள்கிட்ட காமிச்சே இல்லையா, நல்லா பல்ப்பாக அரைச்சி எடுத்துன்னு இருந்தாச்சு. இந்த டொமேட்டோ பேசில் சூப் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே உங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம ரெகுலராக ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோமே அந்த மாதிரி அது வந்து நீர்க்க அப்படியே ஒன்றுமே வாயில் அம்பிடாத இருக்காது. இது கொஞ்சம் சீடெல்லாம் கூட அம்பிடும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம் கிடையாது, ஆனால் பூண்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் வேண்டாம் எங்களுக்கு பேசில் வாசனை மட்டும் போகிறோம் அப்படிங்கிறவா நீங்கள் பேசிலில் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லு பூண்டு இந்த மாதிரி திருகியிருக்கேன், இவ்வளோதான். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பல்ப்பை விட்டுடலாம். நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விடலாம். அதில் இது என்னென்னு கேட்டேன்னா ஃப்ரெஷ் பேசில் லீஃப். இது தான். இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுறேன். இதில் இது என்னென்னா அந்த சூப்போடையே சேர்ந்து கொதிக்கணும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன், ப்ரௌன் சுகர். இது மிக்ஸ்டு ஹர்ப்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க, அது ஆப்ஷனல், இல்லைன்னா போட வேண்டாம். எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டொமேட்டோவோட இந்த பல்ப் அப்படியே தெரியும். இதில் இப்படி தான் இருக்கணும் இந்த சூப். நல்ல திக்காகவே தான் இருக்கும். இது சாப்பிட்டோன்னா நல்லா பசி அடங்க இருக்கும் இது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். சூப் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் இதில் கரைச்சி விடணும். இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அதை விட்டுடலாம். அதோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இல்லை இந்த பேசில் வாசனை இங்கே அப்படியே ஜம்முன்னு இருக்குது. பேசில் எங்கே மாமி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லைன்னா ட்ரை பேசில்னாது கடையிலலாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதையாவது வாங்கிக்கோங்க. இது ஃப்ரெஷ் பேசில் வந்து உங்களுக்கு நிறைய பழமுதிர்ச்சோலை மாதிரி இருக்கிற கடையிலலாம் நிறைய கிடைக்கிறது. நீங்கள் தாராளமாக வாங்கிக்க முடியும். இது வெளிநாடு வாழ் மக்களுக்கெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம், அவளுக்கெல்லாம் தாராளமாக கிடைக்கும். அவள்லாம் இதை பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாள் நிச்சயமாக. பேசில் லீஃப் எப்படி தான் இருக்கும், பெரிய சைஸ் துளசின்னு சொல்லிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டு, இதுவும் ஆப்ஷனல். க்ரீம் விடுறது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீம் விடுறேன். இதில் ரெடி ஆகிடுத்து. பரமாறிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ சூப்பர் ரெடி ஆகிடுது, ஸ்வீட் ரெடி ஆகிடுது. ஸோ கார்லிக் பிரெட் ஸ்டிக் பார்க்கலாம். இப்போ நம்ம கார்லிக் பிரெட் ஸ்டிக் பார்க்கலாம். அது நிறைய பேர் எல்லோரும் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டுருப்பேன். ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ண முடியும். இந்த மாதிரி ஒயிட் பிரெட் இல்லை வீட் பிரெட் எது வேணாலும் உங்கள் சௌகரியம். இதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் ஓரத்தை கட் பண்ணிட்டேன். ஆனால் டாப் அண்ட் பாட்டம் இருக்குது. ஒரு ஸ்லைஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த 2 சைட்லேயும் இருக்கிற ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நடுப்புற கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் இந்த சால்டட் பட்டர் சொல்லுவா இல்லையா, அது எடுத்துட்டுருக்கேன். அதில் இது வந்து ஒரு 4 பல்லு பூண்டு
எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறது எனியோ நான் அதை எடுத்துக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் அது வாட்டுறதே அந்த ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். அதனால நான் வந்து 4 பல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கேயாவது குழந்தைகளெல்லாம் அதை என்ஜாய் பண்ணுவாள் நிச்சயமாக. ஸோ இதை நல்லா திருகி எடுத்திருக்கேன். இதை வந்து பட்டரில் போடலாம். இது என்னென்னு கேட்டேன்னா மிளகு பொடி ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ். இப்படி கிடைக்கும் கடையிலலாம். உங்களுக்கு பிஸாலாம் வாங்கினேன்னா பீஸாவோட கூடலாம் குட்டி குட்டி பேக்கெட்டாக வருமே, அதுதான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதுமாதிரி இது மிக்ஸ்டு ஹர்ப். இது நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா பல விஷயத்துக்கு இது ஹெல்ப் ஆகும். நீங்கள் நிறையா நாளைக்கு இதை வச்சுட்டுருக்கலாம். ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது வெறும் கொத்தமல்லி. இதில் இருக்கிற தண்டெல்லாம் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் அந்த பூவை மட்டும், இந்த இலையாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி இதில் போடுங்க. ஏன்னா தண்டெல்லாம் போட்டேன்னா நீங்கள் ப்ரெட்டில் தடவரத்தே இது இதாகிடும். இது நல்லா இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தவாவை சின்னதாக வச்சு சூடு பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் தடவுங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பக்கம் தடவிருக்கோமோ அது மேலே இருக்கட்டும். இந்த தடவாத பக்கத்தை அடியில் ஃபஸ்ட்டு வைங்கோ. ஸோ இந்த பக்கம் ப்ரௌனாக தெரியுறதா? இது இந்த பக்கம் திருப்பி போடுங்க. அடுப்பை சின்னதாக வச்சுருங்கோ. இப்போ இந்த ஹீட்டில் இந்த பட்டரோடு சேர்ந்து இந்த கார்லிக்கும் நல்லா குக் ஆகிடும். நம்ம போட்ட இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூப்போட இந்த கார்லிக் பிரெட் ஸ்டிக் ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப நாளே இருக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். இதை எடுத்துடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா இதுவுமே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுது. இப்போ ஸோ 3 ரெடி இன்றைக்கி. 3 ஸ்வீட், சூப், ஸ்நாக்ஸ் 3மே ரெடி. எல்லோரும் இதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கிற அந்த ஹல்வா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்தி டிஷ் தான். இதை சாப்பிட்டா நைட் டின்னரே தேவை இருக்காது. சாயங்காலம் நல்லா ஒரு 6 மணிக்கிட்ட இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நைட் டின்னரே வேண்டாம், ஜம்முன்னு இது ஆகிடும். ஸோ எல்லாருக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.